யாவரும் மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 85. இதில் 13 வசனங்கள் இருக்கிறது. 13வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த சங்கீத பகுதியை நமக்கு நடத்தும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சங்கீதத்தின் மூலமாய் என் ஆண்டவர் எங்களோடு பேசும்படிக்காய் ஆண்டவரை கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைபடும்படிக்காய் இம்மட்டம் நடத்தின ஆண்டவர் இந்த சங்கீத பகுதியை நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோப்பா. நீர் நடத்தும். உங்களுடைய கிருபைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எவரும் உட்காருவோம். இந்த 85வது சங்கீதம் ஆண்டவருடைய கிருபையினால் அடியனுக்கு இந்த இடத்திலே இந்த சங்கீதத்தின் மூலமாக நிற்க தேவன் அருளிய அவருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் என் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இதற்கு வாய்ப்பை அருளிய என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீதத்தை நாம் காணும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் பார்வோனிடத்தில் அடிமைப்பட்டிருந்த நாட்களில் தேவனை நோக்கி அவர்கள், தேவனே, உம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நாம் காண்கிறோம். அந்த 1 முதல் 7 வசனங்களும் உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சியும், உம்முடைய உக்கிரத்தை எங்களை விட்டு மாற்றும், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய பாவத்தை எல்லாம் மூடும், எங்களை ரட்சியும் என்று மறுபடியாய் அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நாம் காண்கிறோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அவர்கள் தேவனிடத்தில் இழந்து போன அவருடைய நேசத்தை மறுபடியும், அவருடைய இரக்கத்தை மறுபடியும் வேண்டிக் கொள்வதற்காக, அவருடைய கிருபையை அவர்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிறார்கள். இதை அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பும்படிக்காக, அவர்களுடைய சிறையிருப்பு, அவருடைய எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் மீட்கப்படும்படிக்காய் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். அங்கே அவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் தம் தாசனை அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த வேதத்தில் அந்த 1 முதல் 7 வரையும், கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் என்று மறுபடியாய் ஆண்டவருடைய சமூகத்தை அவர்கள் தட்டுகிறார்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அந்த 1 முதல் 11 வசனங்கள் சொல்லுகிறது. அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றார், அவர்களுடைய காயங்களை கர்த்தர் அங்கே கட்டுகிறார். என் ஜனத்தினுடைய காயங்களை ஆற்றி என் ஜனத்தை தேற்றி அவர் கொண்டு வருகிற காரியங்களை அங்கே குறித்து அதிகமாய் அங்கே சொல்லப்படுகிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சயமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் இவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளானார்கள்? இங்கே கர்த்தருடைய வழிகளை விட்டு அவர்கள் பின்மாற்றத்தில் போனது நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தது நிமித்தம்
அங்கே அவர்கள் அடிமைப்பட்டார்கள். அதிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோடு இருந்த போர் எனக்கு முடிந்தது. இனி அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுற பொழுது கர்த்தர் நம்முடைய தேவனுடைய வேதம் சொல்கிறது, அவர் இறங்குகிற தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை வேதம் சொன்னபடியினால் அவர் இறங்குகிறார். தன் ஜனத்தின் மீது உள்ள கோபாக்கினியை விட்டு அவர் திரும்புகிறார். தன் ஜனம் செய்த அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். அவருடைய பாவங்களை அவர் நிவர்த்தியாக்கி கொண்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டு கர்த்தர் தம் ஜனத்தை கொண்டு நடத்துகிறதை நாம் வேதத்தில் காண்கிறோம். தன் ஜனத்தை அவர் என்ன செய்கிறார், அந்த அவர்களுடைய கஷ்டங்களில் இருந்து அவர்களை ஆற்றுகிறார், அவர்களை தேற்றுகிறார், அவர்களை ரட்சிக்கிறார். அவர்கள் தம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் இறங்குகிறார் என்பதை, அவருடைய கிருபையை தம் ஜனத்திற்கு அளிக்கிறார் என்பதை நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 8வது வசனத்தை நாம் காணும் பொழுது, அந்த 8வது வசனத்தில் சங்கீதம் அந்த 85வது சங்கீதத்தில் நாம் அந்த 8வது வசனத்தை நாம் காண்கிறோம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், சங்கீதம் 72 1 முதல் 3வது வசனம் வரை ஒருவர் எடுத்தவர் வாசிக்கலாம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரருக்கு உம்முடைய நீதியும் கொடுத்தரலும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல பர்வதமாகிய இயேசு அப்பா நமக்கு சமாதானத்தை அருளி செய்கிற தேவன். அவரே சமாதானத்தின் காரணர். அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறபடியினால் அவர் தாமே தம் ஜனத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணி, அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு, அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். அந்த சமாதானத்தின் தேவன் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, அந்த கானானை அடைவதற்காக தம் ஜனத்தை அழைத்து கொண்டு வந்தார். ஆனாலும் தேவன் நடத்தின விதங்களை மறுபடியுமாய் கர்த்தருடைய அந்த அன்பை அவர்கள் இழந்து போய் நடுவழியிலே இறந்தவர்கள் அநேகர் உண்டு. தேவனுடைய அந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு தன்னை நடத்தி வந்த மேய்ப்பனை கூட வழிமாற செய்த ஜனம் மோசேயை எரிச்சல் உண்டாக்கி அதன் நிமித்தமாய் கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு மீறி அவன் அடிக்க நேரிட்டது. அப்படியாக தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னபடி அதற்குள் கானானுக்குள் எத்தனை பேர் கடந்து சென்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் அவர்கள் ரட்சிப்பை வேண்டி கேட்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ரட்சிப்பானது இந்த நாட்களில் நாமும் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, தேவனே என் ஜனத்தை ரட்சியும், தேவனே என் பிள்ளைகளை ரட்சியும், தேவனே என் கணவனை ரட்சியும், தேவனே என் மனைவியை ரட்சியும் என்று, என் சொந்த பந்தங்களை ரட்சிங்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ரட்சிப்புக்காக அழுது புலம்புகிறோம். தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் இன்னும் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதத்தில் சொன்னபடியே அவர் இந்த நாளும் பாவிகளையே ரட்சிக்க, இந்த நாள் நாம் ஈஸ்டர் பண்டிகையாய் கொண்டாடுகிற நாள், அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்து பாதாளத்தை வென்றவராய் மரணத்தை எல்லாவற்றையும், நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும், எல்லா வியாதிகள் நோய்கள் எல்லாவற்றையும், சாவ பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் ஏற்று சுமர்ந்து தீர்த்தார் என்று, நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்தேன், இதோ உலகத்தை ஜெயித்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று என் மீட்பர் இயேசு சொன்ன வார்த்தை. அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் அந்த மீட்பை அநேகர் இழந்து நிற்கிறோம். அந்த ரட்சிப்பை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக சில 5 காரியங்கள் உண்டு. நாம் அதை கடைசியாக தியானிக்க போகிறோம். சத்தியம் அந்த வசனம் சொல்கிறது, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி 9வது வசனம், வாசமாய் அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வசனத்திற்கு அந்த
சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீதம் 9:8-9 வேதத்தில் காண்கிறோம். அங்கே அவன் சொல்லுகிறார், அந்த நீதியானது, நீதி, ஏழைகளுடைய நீதிகள், அந்த இரக்கங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் பொழுது நாம் சமாதானத்தை அடைகிறோம் என்று அது சொல்லப்படுகிறது. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த 79வது வசனத்தை ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், நம்முடைய உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதமாகிய இயேசு ராஜா நம்மை சந்தித்திருக்கிறது. கிருபையும் சத்தியமும் அவர்தான் சொன்னார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். அவரே நம்மளை சந்திக்கிற தேவன். அவரை ஒன்றை ஒன்று முத்தம் செய்யுமாம். அது தேவனுடைய வசனமோ, தேவனுடைய பரிசுத்த நடத்துதலோ. நாம் தேவனை நேசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, அந்த கிருபையும் அந்த சத்தியமும் இந்த கிருபையும் என்ன செய்கிறது? ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறதாய் நாம் காண்கிறோம். அந்த கர்த்தர் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் எப்பொழுது நன்மையானதை கொடுக்கிறார்? தேசத்தில் நன்மை உண்டாகும்படி தேவனுடைய ஜனம் தன்மை நோக்கி கூப்பிட்டு தமக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது தேசத்தில் நன்மை உண்டாகும். தேசம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேசத்தின் குடிகள் கர்த்தரை தேட வேண்டும். தேவனை விட்டு விலகி போகும் பொழுது தேசத்தில் சாபம் உண்டாகிறது. தேசத்தை தேவனுடைய கரத்தை விட்டு விலகி போகும் பொழுது தேவனுடைய சாபம், தேவனுடைய கோபாக்கினை தேசத்தில் இறங்குகிறது. அநேக ஜனம் மரிக்கிறார்கள். தேசத்தில் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் அதை கண்கூடாக கண்டோம். தேவன் தம் முகத்தை மறைத்துக் கொள்வார். ஏனென்றால் தேவன் அதை கண்டு கொள்ளுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? நாம் பாவம் பெருகின பொழுது, ஆனாலும் தேவ கிருபை அங்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஜனத்தை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் தம் இரத்தத்தை நமக்காக இந்த நாட்களில் சிலுவையில் ஈந்த தேவன் இந்த நாளும் அவர் சிந்தின விலையேற பெற்ற அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மீட்பை தம் ஜனம் இழக்க கூடாதபடி அவருடைய வருகையை தாமதித்து 1 பேதுரு 2-3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களில் அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு 5 காரியங்களை சொல்லிவிட்டு நான் சங்கீத பகுதியை முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தந்த அந்த ரட்சிப்பை நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ள போகிறோம்? கடைசி ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். நீதி அவருக்கு முன்னாக சென்று, அந்த கடைசி வசனம் அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அந்த வேதத்தை படித்தவுடன் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பற்றி நான் வேதத்தில் படித்திருக்கிறேனே என்று அதை தேடத் தொடங்கினேன். தேடி கடைசியாக அது எனக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரிடத்தில் இரவு வேளையில் போன் பண்ணேன். பாஸ்டர், எனக்கு இப்படியாகும், வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அது எங்கே இருக்கிறது பாஸ்டர் என்று. அவர் உடனடியாக, பிள்ளை, அதை நான் மத்தேயு மார்க்கு அப்படியாக நினைத்தேன். இல்லை, அது 1 பேதுரு 2:21வது வசனம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி, பாஸ்டர் கடையை நின்றுக்கா, நான் உடனே சொல்லி தரேன்னு சொல்லி அப்படியே ஃபோனில் இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனத்தை நானும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணேன். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். 1 பேதுரு 2:21 அந்த வசனத்தை எடுத்தவர்கள், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றி வர உங்களுக்கு மாதிரியே அவர் முன்வைத்து போனார். ஆண்டவர் நமக்கு எதை முன்மாதிரியாக வைத்து போனார்? நாம் பிறனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், பிறனுக்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டும், பிறனுடன் அன்பாய் இருக்க வேண்டும், பிறனுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், பிறன் செய்கின்ற தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். அப்பொழுது அவர் பரலோகத்தின் தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பகைமையை நாம் மறந்து போகணும். நாம் அவருடைய இரக்கங்களின்படி, அப்பா நமக்காக அடிக்கப்பட்டார், நாம் ஒருவனுக்கு கடன்பட்டால் அவனுடைய கடன்களை நாம் மன்னிக்க நம்மிடத்தில் இல்லாதிருந்தால் சரி,
இருந்தால் அவன் பட்ட கடனை அவன் கொடுக்க முடியாதிருந்தால் அவனுக்கு இறங்குகிற இரக்கத்தின் குணத்தை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படியாக ஆண்டவர் நமக்கு அநேக அடிச்சுவடுகளை வைத்து முன்மாதிரியாய் வைத்து போனார். இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மறுபடியுமாய் அந்த ரட்சிப்பை குறித்து அதை சொல்லப்பட்டது நிமித்தமாய் அந்த ரட்சிப்பை குறித்து தியானிக்க தொடங்கினேன். அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். ரட்சிப்பு, பாவங்களில் இருந்து முதலாவது ரட்சிப்பு. அந்த பாவம், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினால்தான் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15. அப்படியாக வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. ரட்சிப்பானது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே. அவருக்கு இயேசு என்று ஏன் பெயரிட்டார்கள்? நம்முடைய ஜனத்தினுடைய பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவன். ஆகவே உலகத்தின் பாவத்தை அவர் சுமர்ந்து தீர்க்கிறவர் என்று அந்த அவர் தாமே நம்மளை ரட்சிக்கிற தேவன் என்று இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த நாம் கடைசியாக பாடினோம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்று வேற நாமம் நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து என்ற சொல்லுகிற நாமத்தில் மாத்திரமே விடுதலைகள் உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் மாத்திரமே நமக்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் மாத்திரமே நமக்கு சமாதானம் உண்டு. நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தை சொல்லிதான் நாம் அநேக நேரம் ஆண்டவரை துதித்து பாடினோம். நாம் நினைத்தேன், தெய்வமே, என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த ரட்சிப்பை குறித்து தேவன் பேசினீரே. கடைசியாக அந்த ரட்சிப்பை குறித்து அழகாக பாடினோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை. அவர் ஒருவரே வழியாக இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் அப்படியாய் நம்மளை நடத்துகிறது. 2வது, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:77 வசனமும், அப்போஸ்தலர் 5:31, அப்போஸ்தலர் 10:43, சங்கீதம் 32:1-2 இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:77 வசனத்தை, நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, தேவனை அறிகிற பிள்ளைகள் பாவத்தை செய்துவிட்டு நாம் இனி பாவம் செய்வதில்லை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனாலும் தேவன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த பாவ மன்னிப்பை குறித்து, பாவத்தை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்துகிற தேவன். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவமானது, அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாவத்தை அவர் உணர்த்தும் பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கத்தை பெறுகிறவன் ரட்சிப்படைகிறான். மீட்பை பெறுகிறவன் ரட்சிப்படைகிறான். இந்த ரட்சிப்பு எல்லாவற்றிற்கும் இரக்கத்தை பெறுகிறவன் சமாதானத்தை பெறுகிறான். சமாதானத்தை பெறுகிறவன் ரட்சிப்படைகிறான். ஒருவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொள்ளுகிறான். அது சமாதானத்திற்கு போகிற வழி அல்ல, அது வேதனைக்குரிய போகிற வழிகள். ஆனால் சமாதானத்துக்குரிய வழிகள் உண்டு. அது நேர்த்தியும் செம்மையுமாய் நம்ம நடத்துகிற வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது அது நித்திய பாதையிலே நம்மளை கொண்டு நடத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3வது காரியம், ஞானஸ்நானமாகிய ரட்சிப்பு. அந்த ஞானஸ்தானத்தின் மூலம் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அநேகருடைய பாவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது அவனுடைய வியாதி நீங்கினது, அவன் ரட்சிப்படைந்தான்.
இப்பொழுது நாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஞானஸ்தானத்தின் மூலமாய் நீ ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய அடிச்சுவடுகள் அதுவே. அவர் பாவம் செய்யவில்லை, ஆனாலும் அவர் ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனாலும் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் நமக்காக மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் என் தேவன் மரித்தார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் என் தேவன் எனக்காக அடிக்கப்பட்டார். நான் நொறுக்கப்பட வேண்டிய இடத்தில் என் தேவன் எனக்காய் நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானஸ்தானமாகிய அந்த ஞானஸ்தானம் என் தேவன் எடுக்க வேண்டிய எந்த இதுவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை. ஆகவே அப்படி இருந்தும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானஸ்தானம் அவர் நமக்கு முன்மாதிரியா வைத்து போனார். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாருங்கள் என்று ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? கர்த்தர் நமக்கு முன்மாதிரியா வைத்து போயிருக்கிறார். அதற்காக ஞானஸ்தானத்தை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். பாவத்துக்கு சத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக நாம் அந்த பாவத்தை அங்கே ஞானஸ்தானமாகிய அந்த ரட்சிப்பின் மூலமாக நாம் அங்கே கழுவப்படுகிறோம். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க் 16:16, யோவான் 3:3-5, 1 பேதுரு 3:21, இப்படி ஆக வசனங்கள் சொல்லுகிறது. மார்க் 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்பொழுது நாம் விசுவாசித்து தேவனுடைய ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஏசப்பா ரட்சிங்க ரட்சிங்க என்று நான் கேட்கிறோம். எப்படிப்பட்ட ரட்சிப்புகள்? 5 விதமான ரட்சிப்புகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு போகிற முதல் வழியானது ஞானஸ்தானமாகிய அந்த ரட்சிப்பு. ஏனென்றால் முன்னாடியாக ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, அப்பொழுது அவன் ரட்சிப்படைந்தான். நீ எழுந்து நட, உன் வியாதிகள் உன்னை விட்டு நீங்கினது, அவன் ரட்சிக்கப்பட்டான். சகையனிடத்தில் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். ஏன் இந்த நாட்களில் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் நமக்கு அந்த அடிச்சுவடுகளை வைத்து போனது நிமித்தம் அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு, அப்பொழுது ஞானஸ்தானமாகி அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். அடுத்தபடியாக 4வது புதிதாக்குகிற ஒரு ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய சமூகத்தில் அநேகர் விழுந்து போய் அந்த ரட்சிப்பை இழந்து மறுபடியும் அதை புதுப்பிக்க முடியாதபடி அநேகர் சோர்ந்து போய் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போகிறார்கள். அநேகர் அந்த பாவத்தில் விழுந்தும் அவர் சங்கீதக்காரனாகி தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்க முடியாது. அவனை கை தூக்கி விடுவார் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் நம்மளை கை தூக்கி விடுகிற தேவன், நம்மளை கரம் பிடித்த நாயகர், ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை மன்னிப்பதில் தயப்பெருத்திருக்கிற தேவன் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அந்த பாவத்தை குறித்து புதிதாக்குற ரட்சிப்பு. நாம் மறுபடியும் தேவ சமூகத்தில் போகும் பொழுது அவர் நம்முடைய இருதயங்களை கழுவி புதிதாக்குகிற தேவன் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் படிப்போம். தீத்து 3:5வது வசனத்தை ஒன்று வாசிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நாம் விழுந்து போனாலும் பரிசுத்த ஆவியானவர் அநேக தரம் நாம் ஜெபிக்கிற வேளையில் சோர்வடைந்து போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சில வேளைகளில் நம்மை எழுந்திரு, நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு என்று நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. நாம் பாவம் செய்து சோர்ந்து போகிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உந்துதலாய் நம்மளை தேற்றி மறுபடியும் தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக நம்முடைய தேவனுக்கு நமக்கு உள்ள ஐக்கியத்தை முறிவுபட்டதை மறுபடியும் ஒன்றிணைப்பதற்காக பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன் அனுப்பினார்? நாம் சோர்ந்து போவோம், நாம் விழுந்து போவோம் என்பதை தேவன்
ரட்சிக்கப்பட்டும் சில நாட்களில் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லியும் நாம் பாவத்திலே விழுந்து போகிறோம். அதிலிருந்து நம்மளை மறுபடியும் நம்மளை தேற்றுவதற்காக, நம்மளை நிறுத்துவதற்காக தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைவெட்டி கொண்டிருக்கிறார், நம்மளை நடத்துகிறார். அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கடைசியாய் 5வது ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் ஒரு வசனத்தை மாத்திரம் படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் என் நாமத்தின் 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த ரட்சிப்பானது கர்த்தர் தந்த ரட்சிப்பு நிமித்தமாய், கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தது நிமித்தமாய், சத்துரு நிமித்தம் அநேக இடர்கள் வரும், அநேக பாடுகள் வரும், அநேக துன்பங்கள் வரும். என்ன துன்பங்கள் வந்தாலும், பாடுகள் நஷ்டங்கள் வந்தாலும், அதன் மத்தியில் கர்த்தரை நம்பி கர்த்தரையே தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் அப்படியாய் சார்ந்து வாழும் பொழுது, நீதிமொழிகளில் ஒரு வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகள் நாம் எங்கே போய் நிற்போம் என்று. தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்க வேண்டுமானால், நேற்று இந்த வேதத்தை நான் கடைசியாக வாசிக்கும் பொழுது, நாங்கள் காலை தினத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க சென்றிருந்தோம். ஆவிக்குரிய தகப்பனார் போன் பண்ணார், நீ வேலைக்கு போகலையா, அப்ப வா நமக்கு கூடி ஜெபிக்கலாம். அப்பொழுது நானும் ஜோசப் பாஸ்டரும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் எல்லாருமாக இருந்து 3 பேராக இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையில், மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள், அப்படியாக அப்பா யார் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்களா என்று சில கேள்விகளை ஜோசப் பாஸ்டர் கேட்க, நானும் அதில் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லாரும் எழும்புவதில்லை, கர்த்தருக்குள் மரித்தவர்கள், முடிவு வரையந்த ரட்சிக்கப்பட்டு கடைசி வரை தேவனுக்காய் நின்று மரித்தவர்கள் மாத்திரமே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள். எல்லாரும் உயிர்த்தெழுதலில் எழும்புவதில்லை, எல்லா கல்லறைகளும் திறக்கப்படுவதில்லை என்பதை ஆவிக்குரிய தகப்பனார் நேற்று சொல்லி தந்தார். அப்படியாகவே முடிவு வரையந்தோம் வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதற்கான வேதத்தில் அநேகரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபுடைய சரித்திரம் சொல்கிறது, யோபு எவ்வளவோ சாதி பாதிக்கப்பட்டும் அவர் கடைசி வரைக்கும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகவில்லை. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கடைசி வரை சூளையில் போட்டாயிலும் நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போக மாட்டேன் என்று அவருடைய ரட்சிப்பை அவன் இழக்க கூடாதபடி நின்றார்கள். தானியேலை பார்க்கிறோம், சிங்கக்கவியிலே போட்டாலும் நான் அங்கு மரித்தாலும் நான் அந்த பொற்சிலைகளை வணங்க மாட்டேன் என்பதை அவர்களுடைய நோக்கமாயிருந்தது. இப்படியாக தேவனுக்காய் நின்ற பவுல் கடைசி வரைக்கும், பவுலும் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலம் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்தான். முடிவு பரியந்தம் அவன் நிலை நின்றான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நாமும் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்படாதிருக்கிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் முடிவு பரியந்தம் ஆண்டவருக்காக நிலை நிற்க தேவ சமூகத்தை மன்றாடுவோம். காலம் கடைசி ஆகி கொண்டு விட்டது. கர்த்தருடைய நாட்கள் நேற்று தினம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய சகல காரியங்களையும் அவர்கள் இந்து அறநிலையத்துறையை எடுத்தது போல கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர்கள் பக்கத்தில் எடுப்பதற்காக புதிய சட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது நிறைவேறப் போகிறது. அதற்காக ஜெபிப்போம். நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை எந்த அரசாங்கமும் அதை எதிர்க்க கூடாதபடிக்காய் தேவ சமூகத்தில் நாம் மன்றாடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எல்லாவரையும் காத்து நடத்துவராக. முடிவரையும் அவர் நம்மளை ரட்சித்து நடத்த அவருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆமேன்.